இது லெமன் தோல் காய வச்சுருந்தேன்ல, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பீஸஸ் ஆக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மிக்சியில் போடும்போது இது சுத்தாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பீஸஸ் ஆக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து பம்கின் சீட்ஸு. இது தோல், இதை உரிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து வைக்கணும். இது ஆரஞ்சு தோல் இப்போ எடுத்து இதையும் மிக்சியில் போடணும். இது பாருங்கள், இந்த பம்கின் சீட்ஸு இப்படி தான் வந்திருக்கு. நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம்ல, அதே நம்ம வீட்டில் பம்கின் நம்ம கட் பண்ணும்போது எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டு வெயில்ல, அதுக்கப்புறம் இந்த சீட்ஸை உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும். நம்ம சின்ன வயசு சைல்டுஹுட்டில் இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் எப்படி இருக்கும், சம்மர்லாம் எப்படி போகும், இப்போ பாருங்கள் எப்படி போகுது, எல்லாம் மாறிடுச்சு. அப்போல்லாம் முன்னாடிலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கையில் பணம் இல்லைனா கூட ஒரு சொந்தக்காரங்களுக்கு போகிறது, என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, பசங்களுக்கும் எதுவும் கிடையாது. நம்மளும் எங்கேயும் போனாலும் ஒரு 2 நாளுக்கு மேலே நம்ம எந்த வீட்லேயும் தங்கவும் முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது முன்னாடி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கம்மியாகிடுச்சு. எல்லாமே இப்போ மாறி போயிட்டே இருக்குது. பத்தாக்குறைக்கு இதெல்லாம் வேறு லாக்டவுன் அது இதுன்னு வேறு வருதா, அதனால் பசங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரில.